Hi aspirants and students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா previous year IIT questions, அதாவது IIT JAM 2014ல கேட்ட ஒரு क्वेश्चन பத்தி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So among the following which is having maximum inert pair effect? Option A germanium, option B lead, option C silicon, option D tin. ஸோ இது எதில் இனர்ட் பேர் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம யூஜிடிஆர்பி ஆகட்டும் இல்லை பிஜிடிஆர்பியில் இது ஒரு நல்ல பேசிக் கொஸ்டின்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இனர்ட் பேர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா இனர்ட் அந்த வார்த்தையிலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சோம் அவங்க எதுலையுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா பாண்டிங்லேயே இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். அதாவது நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எஸ் எலக்ட்ரான் இன் பாண்டிங். நம்மளுக்கு ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கும், எஸ் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரானா இருந்தா அதுதான் பாண்டிங்ல போய் இன்வால்வ் ஆகும். பின்ன எப்படி இன்வால்வ் ஆகாம இருக்கு அப்படின்னா எதனால அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட் அப்படின்னு சொல்லி மேல இருந்து கீழே போறப்போ அதாவது அலாங் த குரூப் என்ன ஆகும்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா the participation of d and f electron will be more. அதுல வந்து f எலக்ட்ரான் d எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த f எலக்ட்ரானோட ஸ்கிரீனிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால என்ன ஆகும்னா intermolecular force of attraction between nucleus and s electron will be more. அதாவது அந்த s எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல அதிகமா இருக்கனால அந்த எஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணாது டக்குன்னு வெளியே போக முடியாது. ஸோ எஸ் எலக்ட்ரான் வில் ரிமைன் அன்பவுண்டட், அது வெளியவே போக முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா டாப் டு பாட்டம் போறப்போ த இனர்ட் பேர் எஃபெக்ட் வில் பி மோர். அதாவது கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட் அப்படின்னு போறப்போ இப்போ கார்பன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெறும் எஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரானா இருக்கும். ஸோ பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடும். ஸோ கார்பனோட வேலன்சி வில் பி 4, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் போக போக +8 நம்ம ஆட் பண்ணுவோம், 18 ஆட் பண்ணுவோம், இப்படியே போகும். ஆனா நம்ம லெட் கிட்ட வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் NS2ல உள்ள எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. திஸ் இஸ் டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட். எதனாலனா புவர் ஸ்கிரீனிங் ஆஃப் F electron or D electron in the orbital. So இதுதான் இனர்ட் பேர் எஃபெக்ட். இப்போ நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸாம்பிளோட சொல்றேன். அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலி இருக்காங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இப்படி இருக்கீங்க இல்லையா? இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? NS2 NP1. அப்போ நீங்க ஈஸியா அதை பார்த்து என்ன சொல்லிடுவீங்க? போரானுக்கு வேலன்சி வில் பி 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. 2 + 1 3. அப்போ போரானோட வேலன்சி 3. அதே மாதிரி கார்பனுக்கு என்ன சொல்லலாம்? NS2 NP2 சொல்லலாம். இவங்களுக்கு எப்படி சொல்லலாம்? NS2 NP3 சொல்லலாம். ஆக்சிஜனுக்கு NS2 NP4 சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? +4 +5 +6 இப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? இதுல இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ்லாம் யார் யாரு? போரான்ல வேற என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க? அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இது நீங்க எப்படி சொல்லலாம்? தாலியத்துக்கு நீங்க எப்பயும் போல என்ன சொல்வீங்க? +3 இருக்கு, அப்புறம் +1 இருக்கு. இப்போ இது ரெண்டுல எது வில் பி மோர் ஸ்டேபிள்? எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா தாலியம் இன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஏன் நம்ம சொன்னோம்? ஏன் அப்படின்னா இதுல p ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அது ஈஸியா பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடும். இதே இங்க என்ன பண்ணும்? s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், மறுபடியும் p ஆர்பிட்டால்ல +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு 1 இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்க சொன்னோம் இல்லையா? இவங்க யாருன்னா இனர்ட் பேர் எஃபெக்ட்.
இது வந்து இந்த 2 எலக்ட்ரான் வந்து இன்வால்வே ஆகாது. ஸோ அப்படி இது இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சா இந்த எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஆர்பிட்டாலுக்கு அது ஜம்ப் பண்ணணும், அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால thallium +3 oxidation state will be less common. அப்போ thallium in +1 oxidation state will be more common. இதுதான் inner pair effect. நீங்க ஈஸியா சொல்லணும் ஒன் வேர்ட்ல நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் s electrons. அவ்வளவுதாங்க. இப்போ இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த மாதிரி தான் MCQs வரும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ குரூப் 13ல உங்களுக்கு எடுத்திருக்கேன். which is more stable அப்படின்னு கேட்பாங்க. thallium பிளஸ்ஸா thallium 3 பிளஸ்ஸா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த 2 எலக்ட்ரான் இனர்ட் பேரா இருக்கறனால thallium plus is more stable. குரூப் 14ல lead 2 plus lead 4 plus இது ரெண்டுல எது ரொம்ப ஸ்டேபிள்? lead 2 plus is more stable. மீதி 2 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும் s ஆர்பிட்டால்ல. குரூப் 14ல bismuthum 3 plus more stable, bismuthum 5 plus more stable, bismuthum 3 plus is more stable. இது எல்லாமே due to inert pair effect. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். Among the following, which is having maximum inert pair effect? Germanium, lead, silicon, tin. இந்த குரூப்பை எழுதுறீங்க. அப்போ இருக்குதுலே இதுல யாருக்கு ரொம்ப இனர்ட் பேர் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த லெட்னால, டியூ டு த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் F electrons or D electrons. So this is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். Thank you for watching. Let's learn together and grow together.